ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருமலையில நீங்க துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல திருமலை ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வீடியோஸ் வேணும், எனக்கு இந்த வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய லைக்ஸ்ல தான் நம்மளால நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்றத சிம்பிளா வந்து பார்க்கலாம். அதாவது துலாபாரம் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை, குழந்தை பிறக்கிறது, இல்ல கல்யாணம் தள்ளி போறது, பிசினஸ்ல ஏதாவது தொடர்ச்சியான லாஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அது தீராத பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் இல்லை அப்படின்னா குலதெய்வங்கள் கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கலாம். எப்படியாவது இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து வை. ஒரு சில மங்கள பொருட்கள் வந்து இருக்கு நம்ம துலாபாரம் கொடுக்கறதுக்கு. அதுல ஏதாவது ஒரு பொருளை வந்து என்னோட இடைக்கு ஈக்குவலாவோ அப்படி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டிக்கிறது தான் துலாபாரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம வேண்டிக்கிட்ட அந்த விஷயத்த செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த துலாபாரம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட எடைக்கு ஈக்குவலா நான் இந்த பொருட்களை நான் வந்து துலாபாரமா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வேண்டியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா திருமலைக்கு போயிட்டு ஒரு டைம் வந்து இந்த துலாபாரம் வந்து பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்பெசிஃபிக்கான தனியான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதுக்குன்னு எந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது இந்த டைம்ல தான் நீங்க துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ 24 மணித்தியாலமும் நம்ம தரிசனத்துக்கு போற லைன்ல தான் வந்து கொடுக்க போறோம். அதனால வந்து இதுக்கான தனியான செப்பரேட் என்ட்ரி வந்து இருக்கு, இந்த இடத்துல போய் தான் தனியா போய் தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க எந்த தரிசன டிக்கெட்ல வேணாலும் போகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆகட்டும், இலவச தரிசனா, விஐபி தரிசனா, நீங்க எதுல வேணாலும் போகலாம். நீங்க போகும்போது இந்த இடம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, கோபுரம். ஸோ அந்த கோபுரத்தை தாண்டி நம்ம போனதுக்கு அப்புறமா கொடிமரத்தோட லெஃப்ட் சைட்ல தான் இந்த துலாபாரம் போடுற இடம் வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துலாபாரம் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீவாரி துலாபாரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியா நீங்க வந்து பாத்துக்க முடியும். ஸோ அந்த உங்களோட கியூல இருந்து அந்த போடுற இடத்துக்கு நீங்க வந்து தாராளமா போகலாம். அவங்க கேட்டாங்கன்னா கூட துலாபாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க. நீங்க வந்து இப்போ துலாபாரமா என்ன விஷயம் கொடுக்க போறீங்களோ அதுக்கு வந்து நீங்க கேஷா மட்டும்தான் வந்து பே பண்ண முடியும். ஸோ அந்த பொருளை நம்ம வந்து வாங்கி எடுத்துட்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு ஒரு சில ரேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான கேஷை மட்டும் தான் நம்ம பே பண்ணணும். ஸோ அதனால நீங்க துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கேஷ் மட்டும் கையில எடுத்துட்டு போயிருங்க. இப்போ ரைஸ் நீங்க கொடுக்க போறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 41 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ மேபி வந்து இந்த சார்ஜஸ் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம், இல்லைன்னா வேரி ஆயிருக்கலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட வச்சுக்கோங்க. சுகர் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அதே மாதிரி சுகர் கேண்டீனா 30 ரூபா. வெல்லம் கொடுக்குறீங்கன்னா 38 ரூபா ஒரு கிலோவுக்கு. இதுவே நீங்க காயின்ஸை கூட வந்து துலாபாரமா வந்து கொடுக்கலாம். காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 ரூபாய் காயினா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 202 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 2 ரூபாய் காயினுக்கு 332 ரூபாயும், 5 ரூபாய் காயினுக்கு 555 ரூபாய். இப்போ உங்களோட குழந்தைக்கு ஈக்குவலா நீங்க வந்து துலாபாரம் கொடுக்க போறீங்கன்னா உங்களோட குழந்தையோட வெயிட் ஒரு 10 கிலோ இருப்பாங்க அப்படின்னா 1 ரூபாய் காயின் கொடுக்க போறீங்கன்னா ஸோ 10 இன்ட்டு அந்த 1 ரூபாய் காயினுக்கான காஸ்ட் நீங்க பே பண்ணணும். ஸோ மேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின்ஸுக்கு இருக்க ரேட்டு அதே ரேட்டா இருக்கலாம். மற்றபடி பொருட்களுக்கு இருக்கக்கூடிய ரேட்டு, பொருட்களோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கையில வச்சுக்கோங்க. இதோட ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துலாபாரம் போடுற இடத்துக்கிட்ட பாருங்க ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட துலாபாரம் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளவு வெயிட் இருக்கோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன துலாபாரமா கொடுக்க போறீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேஷா பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த துலாபாரத்துல உங்களோட குழந்தையாகட்டும், நீங்க யாருக்கு துலாபாரம் கொடுக்குறீங்களோ அவங்கள உட்கார வச்சு அந்த எடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருக்க அந்த திங்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து எல்லாருமே போகலாம்னா உங்க ஃபேமிலியில 3 பேர் போயிருக்கீங்கன்னா அந்த 3 பேருமே துலாபாரம் போடக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போகலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்ல மாட்டாங்க. துலாபாரம் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நீங்க வந்து உங்களோட லைன்லயே வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட வேண்டுதலை நிறைவேறிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ சிம்பிளா நீங்க தரிசனத்துக்கு லைன்ல போகும்போதே நீங்க இந்த இடத்துல வந்து துலாபாரமும் போட்டுட்டு நீங்க போயிடலாம். கேஷ் மட்டும் எடுத்துட்டு போயிருங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து துலாபாரம் கொடுக்கறதுக்கு வேண்டிக்க போறீங்க அப்படின்னா
என்ன மாதிரி பொருள் நீங்க கொடுக்க போறீங்கன்றதை வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா தாராளமா நீங்க இந்த வேண்டுதலை செய்யலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா துலாபாரத்தோட ப்ரொசீஜரா இருக்கு. ரொம்ப வந்து பெரிய ப்ரொசீஜர் அப்படின்றது இல்ல. தனியா எந்த இடத்துலயும் போய் கொடுக்கணும் அப்படின்றது இல்ல. நம்ம சாமி தரிசனம் பார்க்க போகும்போதே ஜஸ்ட் அந்த வேலே நம்மளோட லைன்லயே பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஸோ இவ்வளவுதான் ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.